வணக்கம் மக்களே. AAYPHH ரேஷன் கார்டுதாரர்கள் கவனத்திற்கு தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு டேட்டை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க. நீங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணும் போதே லைக் மட்டும் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக் ஆவது பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட அரசின் நலத்திட்ட உதவிகளும் உணவுப் பொருள் விநியோகமும் ரேஷன் கார்டுகளின் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் பொது விநியோக திட்ட பயனாளிகள் தங்கள் ரேஷன் கார்டுகளில் பெயர் நீக்கம், சேர்த்தல், முகவரி சான்று, தொலைபேசி எண் பதிவு ஆகியவற்றை மேற்கொள்ள வருகின்ற சனிக்கிழமை 12/7/2025 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் கீழ் ரேஷன் கடைகள் இயங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் சென்னை உள்ளிட்ட 38 மாவட்டங்களில் 34,792 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் சுமார் 33,000 கடைகள் நேரடியாக கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு பகுதியில் 1000 குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக உள்ள பகுதிகளில் 18,782 முழுநேர கடைகளும், பகுதி நேரமாக 9,388 ரேஷன் கடைகளும் இயங்கி வருகின்றன. 1000க்கும் மேல் குடும்ப அட்டைகள் கொண்ட பகுதிகளில் முழு நேரமாக 4,352 ரேஷன் கடைகளும் செயல்படுகின்றன. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதன் மூலம் சுமார் 7 கோடி பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பொது விநியோக திட்ட பயனாளிகளுக்காக வரும் சனிக்கிழமை, அதாவது 12ஆம் தேதி சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. இது தொடர்பாக வெளியாகி உள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும், சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் 2ஆம் சனிக்கிழமை நடத்தப்படும் என அரசு அறிவித்து உள்ளது. அதன்படி ஜூலை 2025 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 12/7/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பிற மாவட்டங்களில் மண்டல, வட்ட வழங்கல் அதிகாரிகள் அளவில் இந்த குறைதீர் முகாம்கள் நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. தமிழகத்தில் தற்போது உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. அதாவது இந்த பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம்கள் மூலம் புதிதாக திருமணம் ஆனவர்கள், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் பெயர் நீக்கம், சேர்த்தல் உள்ளிட்டவற்றை மேற்கொண்டால் தற்போது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். எனவே இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல சென்னையில இருக்கிற அலுவலகங்கள்ல மட்டும் கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லயுமே இந்த மக்கள் குறைதீர் முகாமானது 12ஆம் தேதி சனிக்கிழமை நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது உங்க ஊர்ல எந்த பிளேஸ்ல இந்த கேம்ப் போடுறாங்க அப்படிங்கறத நீங்க விசாரிச்சுட்டு நீங்க போய் இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது ரேஷன் கார்டுல என்ன கரெக்ஷனா இருந்தாலும் நீங்க இந்த கேம்ப்ல அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ரேஷன் கார்டு அப்படின்னு கிடையாது, உங்களுக்கு வேற ஏதாவது பென்ஷன் அமௌண்ட், அதே போல இந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி மக்களுடைய சேவைகள் எல்லாமே அங்க ஃப்ரீயாவே பண்ணி தராங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடா என்ன உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே அந்த கேம்ப்ல
உங்களுக்கு ஈஸியா குயிக்கா பண்ணி தருவாங்க. ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி எல்லா சேவைகளும் அங்க பண்ணி தருவாங்க. இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோக்கு லைக்காவது பண்ணுங்க. நன்றி.